வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான சுரக்காய் கூட்டு நம்ம செய்ய போகிறோம். இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கூட சொல்லலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம எப்படி செய்கிற இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம வந்து பாசிப்பருப்பை நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நான் வந்து முன்னாடியே ஒரு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் வந்து நல்லா ஹாட் வாட்டரில் ஊற வச்சுட்டேன். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி ஊற வச்சோம்னா நமக்கு வந்து பருப்பு வந்து நல்லாவே நமக்கு வெந்துடும், சீக்கிரமே நமக்கு வெந்துடும், நல்லா நமக்கு வந்து குழஞ்சி வெந்துடும். அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஹாட் வாட்டரில் நம்ம ஊற வச்சுருக்கோம். நீங்கள் இது மாதிரி நீங்கள் வந்து துவரம்பருப்பு இது கூட சாம்பார் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பருப்பை வேக வச்சிங்கன்னா ஊற வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். இப்போ வந்து பாருங்கள், பாசிப்பருப்பு ஓரளவு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம வந்து கூட்டுக்கு தேவையான உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து ஒரு பெரிய அளவு தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் இந்த பருப்பு கூடவே நல்லா நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அது கூடவே நம்ம வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதியை நம்ம கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். பாதியை வந்து நம்ம தாளித்து கொட்டுறப்ப நம்ம வதக்கி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பாதி ஆட் பண்ணால் போதும். நான் வந்து ஒரு சுரக்காயை இந்த மாதிரி தோலை கட் பண்ணி இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்ப மசிஞ்சிடாது, எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா அந்த சுரக்காய் வந்து சீக்கிரமே வெந்துடும். அதனால நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பருப்பு எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். இப்போது இந்த சுரக்காய் வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம். இந்த சுரக்காய் வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவான ஒரு சுரக்காய் தான். சில பேர் வந்து தோல் கூடவே போடுவாங்க. நான் வந்து தோலை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அதை மூடி வச்சு நம்ம ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அது வேகிற டைமில் நம்ம வந்து தேங்காய் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு 2 பச்சை மிளகா, 1/4 கப் அளவுக்கு தேங்காய், இதை வந்து நல்லா நம்ம நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம சுரக்காய் வெந்துருச்சான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. பருப்பு தக்காளி எல்லாமே நல்லா சூப்பராக வெந்துருச்சு. ஸோ இந்த டைம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து இதில் வந்து தனி மிளகாய் தூள் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. நமக்கு காரம் வந்து இந்த பச்சை மிளகாய் தூள் உள்ள காரம் தான். அதனால் நீங்கள் ரொம்ப காரம் சேர்த்துட்டிங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் ஊட்ட முடியாது. அதனால் 2 பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு சரியான அளவு காரமாக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா நீங்கள் கொதிக்க விட்டுருங்க. சிம்மில் வச்சுருங்க, இல்லாட்டி அடி பிடிக்கும். இப்போ நல்லாவே மிங்கிள் ஆயிடுச்சு. எல்லாம் தேங்காய் பேஸ்ட் நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சமாக இது கூடவே நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்படி நம்ம கருவேப்பிலை சேர்த்தோன்னா நல்லா மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ கருவேப்பிலை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டு சுரக்காய் எல்லாமே நல்லா வந்து ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ நமக்கு கூட்டு தயாராகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து தாளித்து நம்ம இது மேலே கொட்டணும். இப்போ அதுக்கு வந்து இன்னொரு கடாயில் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி ரீஃபைண்ட் ஆயில், இது 2ல் ஏதோ ஒரு ஆயில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் சேர்த்துருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரியறப்பவே நம்ம வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரே ஒரு வரமிளகாவை இந்த மாதிரி கிள்ளி நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகமும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஜீரகப்பொடி சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம ரொம்ப ஜீரகம் நம்ம சேர்க்க வேண்டாம். இது கூடவே கொஞ்சம் நம்ம கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஏற்கனவே பாதி வெங்காயம் தான் சேர்த்தோம். இப்போ ஒரு பாதி வெங்காயத்தை நம்ம சேர்த்து வதக்கியது மேலே கொட்டிடலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை, கொஞ்சம் வதங்கினாலே போதும். இப்போ வந்து நல்லாவே வதங்கிருச்சு, அந்த பச்சை வாசனைலாம் போயிருச்சு.
இதை எடுத்து நம்ம அப்படியே அந்த கூட்டு உள்ள கடாயில் நம்ம வந்து சேர்த்துடலாம். இப்போ நம்ம தாளித்து கொட்டினதுக்கப்புறம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நம்ம ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே நம்ம புளிக்குழம்பு, பூண்டு குழம்பு, வத்த குழம்பு இந்த மாதிரி குழம்புகளுக்கு இந்த கூட்டு வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இது நீங்கள் சப்பாத்தி கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி சூப்பரான ஒரு ரெசிபி, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சுரக்காய் கூட்டு வந்து நமக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இந்த சுரக்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கூட்டு ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.